வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேன்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக காய்கறி வாங்க போறீங்களா? இந்த 4 நிமிஷம் வீடியோவை கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறியோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறியோட விலை குறைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விலை குறைவான காய்கறிகளை அதிகமாக வாங்கி இன்னைக்கு செலவுகளை குறைங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய், பேபி உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நாட்டு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூண்டு 1 கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாகக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்காய் 1 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீக்கங்காய் கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வரி கத்திரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குஜலா கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தேங்காய் மீடியம் சைஸ் 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்வீட் கார்ன் 1 பீஸ் 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு 1 இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து பூசணிக்காய் விலைகளில் வெள்ளை பூசணிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மஞ்சள் பூசணிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. எலுமிச்சம்பழம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. இஞ்சி 1 கிலோ 155 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நிலக்கடலை 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவ் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ 1 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ரொக்கோலி 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ரெட் கோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் விலைகளில் குடமிளகாய் பச்சை 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் மஞ்சள் 1 கிலோ இன்னைக்கு 170 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாயில் சிவப்பு 1 கிலோ 170 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா புதினா 1 கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தமல்லி 1 கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்கீரை 1 கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காளான் 1 பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பேபிகார்ன் 1 பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிழங்கு வகைகளில் கருணைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சேப்பக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா கொத்தவரங்காய் இன்னைக்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காராமணி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுண்டைக்காய் 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கீரை வகைகள்லாம் முளைக்கீரை 1 கட்டு 15 ரூபாய், தண்டுக்கீரை 1 கட்டு 15 ரூபாய், பசலைக்கீரை 1 கட்டு இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டாணி 1 கிலோ இன்னைக்கு 210 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. காய்கறிகளோட விலைகளில் பீன்ஸ், கேரட், பீட்ரூட், பச்சை மிளகாய், இஞ்சி இந்த விலைகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதனால இந்த காய்கறிகளை தேவைக்கு மட்டும் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம். அதே நேரத்தில் தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளோட விலை ரொம்பவுமே குறைவாக இருக்குது. இந்த நேரத்தில் இதை உங்களுடைய கடைக்கோ, கேன்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய காய்கறி வாங்குகிற செலவில் பாதியை குறைச்சிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குதுங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த பொருட்களை வாங்கி செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கிற முடியும். நன்றி.